எஸ்பி வேலுமணி, நயினார் நாகேந்திரன் சந்திப்பு அதிமுக பாஜக வட்டாரத்தில் புயலை கிளப்பிய நிலையில் சந்திப்பின் பின்னணி என்ன என்று ஆவேசமாக பதிலடி கொடுத்திருக்கிறார் வேலுமணி. அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி நெல்லை வந்திருந்தார். இந்த கூட்டத்திற்கு பிறகு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனின் வீட்டுக்கே நேரில் சென்றார் வேலுமணி. அவரை அதிமுக கொடியின் கரை கொண்ட வேட்டி அணிவித்து நயினார் நாகேந்திரன் வரவேற்றார். அதிமுக நிர்வாகிகள் சிலரும் எஸ்பி வேலுமணியுடன் வந்திருந்தனர். இந்த சந்திப்பின் பின்னணி பற்றி சமூக வலைதளங்களில் காரசார விவாதம் தொடங்கியது. அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் மீண்டும் பேசுபொருளாகியுள்ள நேரத்தில் கூட்டணி பற்றி விவாதிப்பதற்காகவே இருவரும் சந்தித்ததாக பேசப்பட்டது. ஏற்கனவே இபிஎஸ் மீது வேலுமணி அதிருப்தியில் இருப்பதாகவும் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் கடந்த சில மாதங்களாகவே பேச்சு அடிபடுகிறது. இந்த நேரத்தில் அவர் பாஜகவை சேர்ந்த ஒருவரை சந்தித்தது இபிஎஸ்க்கு எதிரான வேலையா என்று சமூக வலைதளங்களில் எதிர்த்தரப்பினர் விமர்சித்தனர். இந்த நிலையில் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சந்திப்பின் பின்னணி குறித்து எஸ்பி வேலுமணியே விளக்கம் கொடுத்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில், நேற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு எனது மகனின் திருமண அழைப்பிதழை முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு வழங்கினேன். அதன் பிறகு எனது குடும்ப நண்பர் நயினார் நாகேந்திரனை நேரில் சந்தித்து எனது மகன் திருமண அழைப்பிதழை வழங்கினேன். அப்போது முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். அவருடன் எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. இந்த நிலையில் எனக்கும் இபிஎஸ்க்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருப்பதாக செய்தி வெளியிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார்.